இந்த அட்சய பாத்திரம் எப்படி எடுக்க வந்துகிட்டே இருக்குதோ அதே போல தான் இந்த பாத்திரங்கள் ஒரு தொட்டியும். நைட்டு எல்லாத்தையும் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா தொட்டியெல்லாம் கழுவிட்டு அப்படியே க்ளீனாக இருக்கும் தொட்டி. காலையில் பார்க்கவே அப்படியே காலியாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒரே ஒரு டீ பாத்திரத்தை மட்டும் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஒரு தொட்டி பாத்திரம் சேர்ந்துரும். அது பார்க்கவே மழப்பாயிரும். நல்லா ஒரு தொட்டி பாத்திரம் இருந்துச்சா அது எல்லாத்தையும் கடகடன்னு கழுவி வச்சாச்சு. அப்புறம் இந்த செடி பக்கம்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சேரா இருந்ததுனால வீல் சேரில் வர முடியல. அப்படியே செடி எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கார்த்திகை மாசத்துல கொத்தமல்லி போட்டால் நல்லா வரும். அதனால ஒரு 3 பேக்கில் கொத்தமல்லி நல்லா விதைச்சு விட்டேன். சிவா என்னடா பண்றான்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து நான் செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தான். அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா அவனுக்கு கொத்தமல்லி சட்னினா ரொம்ப பிடிக்கும். நல்லா தோசையை நல்லா மொத்தமா ஊற்றி கொத்தமல்லியை அது மேலே தடவி நல்லா பெரட்டி கொடுத்தோம்னா சூப்பரா சாப்பிடுவான். கொத்தமல்லி போட்டிருக்கேன்டா, நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல இருந்து போகவே இல்லை. டே போடா, வெளியில போடா, எங்கேயாவது போடா, சும்மா தாண்டா சொன்னேன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அங்கேயே தாங்க படுத்திருந்தான். நான் சொல்ல வாலாட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் இருந்துச்சு. சரி பன்னீர் சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் அது வீட்லேயும் செஞ்ச பன்னீர் தாங்க. பன்னீரை நல்லா திருவிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு அப்படியே ஒரு வணக்கிட்டு நம்ம துருவி வச்சிருக்க அந்த பன்னீரையும் போட்டு இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும்னா அது வெறுமனே சாப்பிடும்போது அப்படியே முட்டை பொரியலாட்டம் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சப்பாத்தி செஞ்சு அதுக்குள்ளே அந்த பன்னீரை வச்சு அப்படியே இங்கிட்டு ஒரு மடக்கி அப்படியே அதை கட் பண்ணி கொடுத்தாச்சு. பன்னீர் சப்பாத்தி ரெடிங்க. எங்களுக்கு மதியானத்துக்கு காலையில் இது சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு நேற்று வச்ச மாங்காய் சாம்பார் கொஞ்சம் இருக்கு, சாதம் இருக்குங்க. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு.